வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். மதுரைனாலே உங்களுக்கு பலகாரம், ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் இந்த மதுரை கார போண்டா ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த மதுரை ஸ்பெஷல் கார போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கங்க. நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரால் 1/4 பங்கு அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து எடுத்து அதையும் இந்த அரிசி கூட சேர்த்துக்குங்க. 1 பங்கு அரிசின்னா உங்களுக்கு 1/4 பங்கு முழு வெள்ளை உளுந்து. நீங்கள் எந்த அளவில் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 4 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குங்க. இது நல்ல காரமான காஞ்ச மிளகாய் தான் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு மூடி வச்சு ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஊறின அரிசி கூட நம்ம ஊற வச்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கிரைண்டர் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா பொருளையும் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். அரிசி தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணியோடு சேர்க்காதீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா மசிஞ்சு வராது. அதனால் தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாதி அரைப்பட்ட பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா உங்களுக்கு இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்குது. இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம மாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ மாவை அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம ஊற்ற முடியாது. இப்போ தான் மழை விட்டுருக்கு. மழை விட்ட உடனே பாருங்கள் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. சில்லுன்னு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பையும் காரத்தையும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா அடித்து கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த ஊற்றுற அளவுக்கு மட்டும் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன கரண்டியில் இந்த மாவை மொண்டு ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிங்க. ஒன்று ஊற்றி அது எழும்பி வந்த பிறகு அடுத்தது ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக ஊற்றிக்கிங்க. இது ஊற்றுன உடனே நல்லா எழும்பி பொசுன்னு வருது பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஊற்றுற உடனே நல்லா உப்பி வரும். உள்ளே நல்லா கூடாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நிறம் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இதோட நிறமே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மதுரை ஸ்பெஷல் கார போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லா இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை வச்சு நல்லா கெட்டியான ஒரு சட்னி அரைச்சி இது மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை நேரத்தில் பாருங்கள் இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ கூடாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற மிளகாய், சோம்பு, பெருங்காய வாசத்தோட சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அதனால் எவ்வளோ வச்சாலும் உங்களுக்கு தட்டு காலியாகும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த உளுந்து அரிசியும் அரைக்கிற அந்த பதம் மட்டும் பார்த்துக்க. நல்லா நைஸாக அரைக்கணும். அது மாதிரி அரைச்சி செய்யும்போது இந்த போண்டா ரொம்பவே சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.